எடுத்து ஸ்பின் பண்ணலான்னு இருக்கோம். 343,000 கேட்குறான். அதுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணலாம். கேப்டன் எலிஃபண்ட் இருப்பானான்னு தெரில. கைஸ் கேப்டன் எலிஃபண்ட் இருக்கு, அதனால நம்ம கொண்டுடலாம். கைஸ் இப்போ நார்மல் ஃபார்மில் சண்டை போடலாம். இப்போ புத்தா ஃபார்ம் எம்மன் சாவ போகிறான். நம்மளுக்கு ட்வின் ஹுக்ஸு அவன் ட்ராப் பண்ணுவானான்னு தெரில. ட்வின் ஹுக்ஸும் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அது பயங்கரமாக இருக்கும் கைஸ் பார்க்குறக்கு. இல்லை கைஸ் ட்வின் ஹுக்ஸ் கிடைக்கல. ஆனால் காசு 40,000 கிடச்சிருச்சு. சர்வர் ஹாப் பண்ணிவிட்டு நம்ம இதேமாரி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடச்சிரும் கைஸ். இந்த மெத்தடு நீங்கள் ஷாப்பில் இருக்க இந்த பாஸ் வாங்க தேவையில்ல. ரீஸ்பான் பாஸஸ்னு உங்களுக்கே தெரியும். இந்த பாஸ் வாங்கவே தேவையில்ல. கன்ஃபார்ம் சொல்கிறேன், இது வாங்காதீங்க. 100 ருபீஸ் நம்ம கொடுத்து 80 அவங்க தருவாங்க. 20 ரூபா நம்மளுக்கு லாஸ். அதுதான் அது வாங்குறதுக்கு முதல்ல நீங்கள் சர்வர் ஹாப் பண்ணிங்கன்னா சில சர்வரில் பாஸ் ஆல்ரெடி ஸ்பான் ஆகிருப்பான். அவள் யாருமே கொல்லனா நம்ம கொன்று இது எடுத்துடலாம். காசு அதெல்லாம் காசு மேஸ்ட்ரி. ஓகே கைஸ், இப்போ நான் அடுத்த சர்வர் ஹாப் பண்ணிவிட்டு வீடியோ காட்டுறேன். கைஸ் இப்போ நான் ஜாயின் ஆகிறேன். சர்வரில் இந்த பாஸ் இருப்பானான்னு தெரில, பார்ப்போம் கைஸ்.
கொண்டு சரி நம்ம போயிட்டு அந்த அவனை கொள்ளுவோம் ஹைட்ராலியில். ஃபஸ்ட்டு போட்டாச்சு கைஸ். கைஸ் அவன் ஸ்பானில் தான் இருக்கான். அந்த டேலண்ட் லைட்டர் போட்டால் அவன் கிளிச் ஆவான்னு சொல்லி தான் நான் இதை போட்டேன். அவன் கிளிச்சா இப்போ வெளியே வந்துட்டான். சரி இப்போ டேலண்ட் லைட்டர் போட்டுருவேன். பாட்டுன்னு நினச்சிடுறது கைஸ். பயங்கரமான வெனம் காம்போஸ் எல்லாம் போடுவான். கொல்ல போகிறோம். எஸ்கேப் ஆகிட்டாங்க. நம்மளும் ஒரு மூலையிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். நீ லாஸ்ட் அமௌண்ட் ஒன்னாச்சு கைஸ். இவங்கிட்ட இருந்து ட்ராப் ஆகுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு அப்போவே ட்ராப் ஆயிடுச்சு. இந்த வேணாம் போ கைஸ். போயிட்டான். இப்படி இருக்கும். நான் 40 மேட்ச்லேயே தான் ஏற்றி வச்சுருக்கேன். இல்லை இந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் நான் ஏற்ற மாட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கே தெரியும் நான் கன்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக ஏற்றுறதில்ல. தெரிலனா கேட்டுக்கோங்க. அன்னைக்கு ஓகே கைஸ், இப்போ நம்மக்கிட்ட போதுமான காசு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 50,000 தேவை கைஸ். அதுக்கு நம்ம கீழே அட்மிரலில் பண்ணுறோம். அதுக்கு நம்ம கேக் ஐலாண்டுக்கு போகிறக்கு இந்த மாதிரி காமிக்கணும். இதில் வந்து இங்கே கேக் ஐலாண்டு ஸ்ட்ரீட்ஸில் இங்கே லெவல் அவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், கீழே அட்மிரல் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஐலாண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட் இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி தெரியல, அதுதான் கிரேட்ரி. அங்கே தான் அந்த கீழோ அட்மிரல் இருக்கும். அவ்வளோ கொண்டுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு 50,000 கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா 44,000 ஆல்ரெடி 4,000 இருக்குது. இன்னும் நம்மளுக்கு காசு தேவைப்படும் 45,000 தான். மேபி ஏதாச்சும் ஒரு NPC அடித்தாலே 1000 கிடைச்சிடும். அப்புறம் அந்த NPC அடிச்சுட்டு அப்படியே போயிடலாங்க. இங்கே 2 NPC அடிச்சிடலாம்னா இங்கே எவ்வளோமே இருக்க மாட்டோம். அதான் பிரச்சனை. சரி இருந்தாலும் நம்ம அந்த சைடு கேட்டரியில் போயிட்டு NPCஸ் அடிச்சுட்டு போயிடலாம். இது நான் புத்தா ஃபார்மில் இருக்கும்போது இது பண்ணி தான் கைஸ் ரொம்ப தூரமான டிஸ்டன்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுவேன். 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 33 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70 நாள்
ஓகே கைஸ், இப்போ கொஸ்ட் போடுவோம். அதுக்கு முன்னாடி அவன் இருக்கானான்னு பார்த்தலாம். இருக்கா கைஸ், கொண்டுடலாம். இங்கே எங்கே கொஸ்ட் இருக்குது? அந்த சைடு கைஸ். ஓகே கைஸ், பண்ணுறோம். கைஸ், இந்த வீடியோ டக்குன்னு முடிச்சிருவேன். ஏன்னா சேபில் 15% தான் சார்ஜ் இருக்குது. இந்த மூவ் மட்டும் டாலன் லைட்டர் மட்டும் வேஸ்ட்டாக இருக்குது புத்தால். நான் பண்ணலான்னு சொல்லி ஒழுங்காக தான் பண்ணுறேன், ஆனால் பண்ணவே இல்லை. அதுக்கு தான் நான் மோஸ்ட்டாக நார்மல் ஃபார்மில் வந்து அந்த மூவ் போடுவேன். அந்த மூவ் எண்டிங் மூவ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கைஸ். அதுவும் இல்லாமல் நம்ம 300 மேட்ச்லேயே எடுத்துக்கலாம். அதாவது எடுக்க போகிறோம். அதே ஒரு மேட்ச்லேயே எடுக்கும் 300 மேட்ச்லேயே கைஸ். சாவும் இந்த பாசெல்லாம் வேஸ்ட் கைஸ். நான் ஹைட்ரோ லீடரும் பயங்கரமாக அடிப்பேன். இதோ பாருங்க, நானே சாகருக்கும் போயிட்டேன், இருந்தாலும் நான் உட்காந்துட்டேன். விடாமல் வச்சாவே எல்லாருக்கிட்டும் நீச்சலாம் கைஸ். 50 ஹெச் கைஸ், பிரச்சனை இல்லை கைஸ். நம்ம இது எடுத்தாச்சு. இப்போ 51 மேன்ஷன் கொஞ்சம் தூரம் கைஸ். அதுக்கு நம்ம அங்கே இருக்கிற அந்த ஐலாண்டு போயிடலாம். காஸ்ட்ரோ அந்த சைக்கு கைஸ். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இது கொஞ்சம் தூரம் கைஸ். இது கொஞ்சம் தூரம் கைஸ் மேன்ஷன் போகிறதுக்கு. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம். இங்கே ஒருத்தர் நம்மளை துரத்திட்டு வராங்க கைஸ். ஏறிட்டாங்க கைஸ். க்ளிச் பண்ணுறாங்க கைஸ். நம்ம இருந்தாலும் சுற்றி சுற்றி ஓட்டுறனால அவனால் ஐஸ் ஃப்ரூட் யூஸர் கைஸ். லைட்டு ஒருத்தன் துரத்திட்டு வரான், ஐஸ்லேயும் ஒருத்தன் துரத்திட்டு வரான். நம்ம அப்படியே சுற்றி சுற்றி போயிட்டுருக்கோம் எல்லா மோஸ்ட்டும் டாச் பண்ணிட்டு. ஓட்லேயே டாச் பண்ணுற ஒரே ஆள் நான் தான் கைஸ். இருந்தாலும் பவுண்டரி ட்ரெஸ்க்கு தான் கைஸ். ஆமாம் கைஸ், நீங்கள் சின்ன போட்டில் போனீங்கனாலே இதுதான் பிரச்சனை. பெரிய போட்டில் போனால் கூட சரி ப்ரோன்னு நினச்சி விடுவாங்க. நான் தெரியாமல் அந்த நார்மல் போட்லேயே என்னமோ சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். அவங்க நம்மளை துரத்திட்டே வந்துட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்ம அவங்கள அந்த சைடு போக வச்சிட்டேன். அப்படியே போர்டை எடுத்துகிட்டு ரைட் சைடு மேன்ஷனோட அந்த சைடுக்கு போயிட்டு, அதாவது மேன்ஷனில் கைஸ் இந்த போட்டை வச்சு இந்த ஐலாண்டுக்கே அந்த சைடு போயிட்டு அப்படியே நான் இந்த வழியாக வந்துட்டேன். அப்படியே சென்டர் வழியாக வந்துட்டு இந்த மேன்ஷனோட ரைட்லேருந்து அப்படியே வந்துட்டேன். அதனால தான் அவங்க கண்ணிலையும் மாட்டல. நான் இங்கே எவனாச்சும் கொண்டுருவாங்க. இவனே தான் கைஸ், இவனே வந்துட்டாங்க கைஸ். இங்கே இதுதான் கைஸ் அந்த காம்போ நான் சொன்னேன்ல, ஐஸ் காம்போன்னு. ஃபஸ்ட்டு அந்த அப்சல்யூட் 0 போடுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளை கொன்னவனே இந்த வீடியோவில் நம்ம காமிக்கிறோம். இவன் தான் கைஸ். காட்டுக்கு கிட்டுன்னு போட்டு வச்சுருக்கான் சாலிஸ். நான் கோசமன் ரிப்பிந்திரான்னு போட்டு வச்சுருக்கேன். சத்தம் எப்படி இருக்கு நம்ம ஸ்பின் பண்ணலாம் கைஸ்.
கைஸ் நம்மளுக்கு தேவைப்பட்ட ஃப்ரூட் கைஸ். எனக்கு லைட் வேணும், நம்ம வீட்டு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் கைஸ். அதே கிடச்சிச்சு கைஸ். பாருங்க, நான் லைட்டுன்னு போட்டேன்னா ஸ்லிங் ஷாட் தான் வருது. இதை இப்போ ஸ்டோர் பண்ணிடலாம் கைஸ். இப்போ நம்ம LIன்னு போட்டோன்னா லைட் ஃப்ரூட்டும் சேர்ந்து வருங்க. அதனால பிரச்சனை இல்லை கைஸ். நம்மகிட்ட ஐஸ் இருக்கான்னு காட்டுறேன். சாரி, ஐஸ் இருக்கு, லைட் இருக்கு, புத்தாவும் இருக்கு. இந்த 3 ஃப்ரூட் தான் கைஸ் பெஸ்டஸ்ட்டு கிரைண்டிங் ஃப்ரூட்ஸ். அது என்னென்ன பிளேஸில் இருக்குன்னா 3rd பிளேஸில் ஐஸு. அதே வீட்டு எடுத்தீங்கன்னா அதுவும் PVPக்கும் யூஸ் ஆகும் கைஸ். அது பெஸ்ட்டு கைஸ். அதனால் இருந்தாலும் 3rd பிளேஸ் இந்த கைஸ். லைட் வீட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான். நம்ம தான் சொன்ன மாதிரி பயங்கர டர்னிங்கெல்லாம் வச்சு ட்ராவல் பண்ணலாம் கைஸ். அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா புத்தா, அது நான் வச்சுருக்கிறது தான். அந்த வீட்டு ஒடுக்குன்னா பார்க்குறக்கே வேஸ்ட்டாக இருக்கும். அது காமிக்கிறேன் கைஸ். அந்த அவேக்கனிங் இவன்னா அவேக்கனிங் எக்ஸ்பர்ட்டு இருந்து இப்போ நான் இந்த இது அன்அவேக்கேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு வரைச்சிட்டு பாருங்க. இது இப்படி தான் இருக்கும். ஈவன் சுத்த வேஸ்ட்டு. இந்த மூவ்ஸ் எல்லாம் போடவே முடியாது பாருங்கள். உங்களுக்கு லைட் ஆஃப் கார்டு, லைட் ஆஃப் அனிலேஷன், ஹெவன்லி இம்பேக்ட் கூடி போட முடியல. அந்த அளவுக்கு வேஸ்ட்டு. இதை வச்சு தான் அடிக்க முடியும். அதாங்க வீட்டு எடுத்தீங்கன்னா 2த்தையும் சேர்த்து வீட்டு எடுக்கணும். இந்த V1 அவேக்கனிங்கில் இருந்தீங்கன்னா எல்லா மூவ்ஸும் இந்த மூவெல்லாம் வேஸ்ட்டு. அதனால் எல்லாமே அவேக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. இதானாலே ஃபுல்லாக அவேக்கனாக இருக்கணும். அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டேன் இதுக்கு. ஓகே கைஸ், நம்மளுக்கு கிடச்ச லைட் ஃப்ரூட்டை நம்ம இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சுப்போம். எனக்கு வீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த சண்டே நம்ம லைட் வீட்டுக்கு பார்ப்போம் கைஸ். அதாவது நான் மேக்ஸ் சைட்டு பார்ப்போம் கைஸ். அடுத்த சண்டேலாம் என்னால் மேக்ஸ் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. ஆனால் நான் இவ்வளோ பண்ணுறக்கே ரொம்ப நாள் டைம் எடுத்துப்பேன். அதான் கைஸ், கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் எப்படியாச்சும் மேக்ஸ் ஆகிட்டு வீடியோ போடுவேன் கைஸ். அந்த ஒரு நாள் என் பர்த்டேவாக இருக்கும் கைஸ். என் பர்த்டே எப்போன்னு கேட்டிங்கன்னா April 1, அதாவது ஏப்ரல் ஃபுல் டே அன்றைக்கி நான் பிறந்துட்டேன். அதனால நீங்கள் April 1 நான் ஃபேஸ் ரிவீலும் பண்ணுவேன். ஓகேவா கைஸ்? அது வரை வெயிட் பண்ணு. அதுக்கு நம்ம மேக்ஸ் ஆகணும். நான் April 1 ஃபேஸ் ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் நான் மேக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். April 1 மேக்ஸ் ஆகணும்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியல. April 1 வரைக்கும் நிறையா நாள் இருக்குது. அதுக்குள்ளே லீவும் வந்துடும். நான் 8வது படிக்கிறேன்னா 7th, அதுவும் AVP ஆத்துப்பாளையமில் படிக்கிறேன். இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் கைஸ் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு தேங்க்யூ கைஸ்.